அறிவுத்திறன் குறைபாடு உள்ளவர்களுடைய சந்ததியினர் எப்படி இருப்பாங்க? அதாவது அறிவுத்திறன் குறைன்றது பல காரணங்கள்னால ஏற்படுதுன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு தீர்க்கக்கூடிய, தவிர்க்கக்கூடிய அல்லது வெளி தொடர்புள்ள காரணங்களாக இருந்துச்சுன்னா அந்த காரணம் அடுத்த குழந்தைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ சராசரியான குழந்தையாகவே பிறக்கலாம். இதுதான் அதிகம். அதே மாதிரி எந்த காரணமும் இல்லாத அறிவுத்திறன் குறை தான் அதிக சதவீதம்னு சொன்னேன். அதனால் அந்த மாதிரி குழந்தைகளில் அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தைகள் பிறக்கிறதுக்கு சராசரியோட வாய்ப்புகள் அதிகமே ஒழிய பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. மரபு வழியான காரணங்களாக இருந்துச்சுன்னா அதற்குண்டான குழந்தைகள் பிறக்க வாய்ப்புண்டுன்னு சொன்னேன். ஸோ அந்த குழந்தைகளுடைய அறிவுத்திறனுக்கு ஏற்ப அந்த சந்ததிகள் இருப்பாங்க. ஸோ சராசரியான வாழ்க்கை அமையறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒரு பெரிய பாதிப்போ அல்லது குறையோ இருக்காது. அதே சமயம் மரபு வழி காரணங்கள், ஹெரிடிட்டரி, ஜெனட்டிக், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி காரணமாக இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அறிவுத்திறன் குறையும் எந்த அளவுக்கு ஏற்படுறதுன்றது முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தைக்கு 50 விழுக்காடு குறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மாடரேட் மென்டல் ரிட்டார்டேஷன். அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தை புத்திசாலியாகவும் இருக்கலாம், ரொம்ப குறைவாகவும் இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்றதும் பொறுத்து இருக்குது. சந்ததியர்கள் அவங்கள வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியுமே ஒழிய முன்னாலேயே நம்ம கணிக்க முடியாது. ஆனால் மரபு வழி காரணமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஓரளவுக்கு, அதாவது ஒரு 25% வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ டாமினன்ட், சப்மிசிவ் அப்படின்னு இருக்குது. செக்ஸ் லிங்க்டு சில குறைகள் ஆண்களுக்கே வரும், சில குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கோ, வழிமுறைகள் இருக்கோ, எது மாதிரி அது டிரான்ஸ்மிட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தையை பொறுத்தும், அந்த குழந்தைக்கு உள்ள காரணத்தை பொறுத்தும் அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய பொதுவாக இவ்வளோ தான், ஒரு குழந்தைக்கு இவ்வளோ குறை இருந்தால் அடுத்த சந்ததிக்கு இப்படி இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது. மேலும் அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தைக்கு சந்ததின்னும் போது வர்ற பார்ட்னரை பொறுத்து இருக்குது. இந்த குழந்தை நல்லா இருக்கலாம், பார்ட்னருக்கு வேற குறை இருக்கலாம். நீங்கள் அறிவுத்திறன் குறையுள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது சராசரியாக இல்லாமல் அவங்க வேற மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஏற்ற மாதிரியும் வரவத்துக்கு உண்டு. ஸோ அறிவுத்திறன் குறைக்கு சந்ததின்றது வர பார்ட்னர், அந்த துணை இருக்கு இல்லையா, அவங்கள பொறுத்தும் அது மாறுபடும். ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ், இவ்வளவு விஷயங்கள் அதில் கலந்துருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சந்ததி இருக்குமே ஒழிய ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாம் சீர்தூக்கி பார்த்தோம்னா என்னென்னா, அவங்களுடைய சந்ததியும் ஒரு சராசரியோட ஒரு 2% 10% தான் ரிஸ்கே ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது.